வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வாங்க ஜெயாஸ் கிச்சனில் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஒரு 1/2 ஹவரில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம டோனட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு இப்போ நான் 2 முட்டை எடுத்துருக்குறேங்க. 2 முட்டை எடுத்தோம்னாக்கா 200 கிராம் மாவு அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ 2 முட்டையோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்திப்போங்க. பேக்கிங் சோடா சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து வந்த உடனே நம்ம அடுத்தடுத்த பொருள் சேர்த்திடலாங்க. இந்த மாதிரி மஞ்சள் கலராக வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் எடுக்கிறேங்க. நீங்கள் வேணும்னா எந்த ஃப்ளேவர் வேணாலும் எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நான் வெண்ணிலா எசன்ஸ் தான் எடுத்திருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 கப் அளவுக்கு மாவு சேர்த்துறேங்க. இது 200 கிராம் மாவு. இதோட நம்ம கண்டன்ஸ் மில்க் சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த கப்பில் நான் 1/2 கப் மாவு எடுத்திருக்கேன். கண்டன்ஸ் மில்க் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் சேர்த்துனோம்னாக்கா நமக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதையும் சேர்த்தி நல்லா நம்ம கை வச்சு நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மாவு பிசையும் போது லைட்டாக முதல்ல ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கலந்து நல்லா பிசைய ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடுங்க. மாவளவு கரெக்டாக போடுங்க. அப்போ தான் நமக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கிடைக்கும். கம்மியாக போட்டுட்டிங்க அப்படின்னாக்கா நம்மளால் பிசைஞ்சு எடுக்க முடியாது. ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா கெட்டியாயிரும். அதனால் கரெக்டான அளவில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்துப்போங்க. எடுத்துகிட்டு இப்போ சப்பாத்தி கல்லில் போட்டு கொஞ்சமாக மாவு மேலே போட்டுட்டு மைதா மாவு ஃபுல்லாக நம்ம மாவு தேய்ச்சி எடுக்கும் போதுங்க நல்லா ரொம்ப மெலிசாக தேய்க்காமல் ஓரளவுக்கு கொஞ்சம் இது மாதிரி தடுமுனா தேய்ச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டிலோ இல்லை ஒரு டப்பாவோ வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணோம்னா பண்ணினோடனே நமக்கு வந்துடுங்க. டக்குன்னு இப்படி திருவி எடுத்தோம்னா இந்த மாதிரி நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிரும். எல்லாமே நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் பாருங்கள் மீடியம் ஹீட்டில் இப்போ இருக்குது. இப்போ இதை ஃபுல்லாக நம்ம எடுத்து வச்சுருந்தது எல்லாமே ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. ஆயில் பார்த்திங்கனாக்கா ரொம்ப மீடியம் ஹீட்டில் இருக்கணும். ஒரு வேளை அதிகமாக வச்சிட்டோம்னா சீக்கிரமாக தீஞ்சிடும், உள்ளேயெல்லாம் மாவு வேகாது. அதனால சிம்முக்கு அதிகமாக ஒரு பாயிண்ட் அதிகமாக வச்சு நம்ம வேக வச்சு 2 சைடும் பொன்னிறமாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம போட்டோடனே இந்த மாதிரி பன்னு மாதிரி தாங்க உப்பி வரும். கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா நம்ம பன்னு டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் கூட ஈவினிங் டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பொன்னிறமாக வந்துருச்சு. இதை வச்சா 2-3 விதமாக செய்யலாங்க. ஒன்று இது மேலே இன்றைக்கி நான் சுகர் போட்டு காமிக்க போகிறேன். இல்லைன்னா நீங்கள் சுகரை நல்லா நல்லா அந்த ஒரு பதம் வரும் இல்லைங்களா, கம்பி பதம், அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் பிசு பிசுன்னு வர மாதிரி பண்ணிவிட்டு இது மேலே ஊற்றுனீங்கன்னா பால் பன்னு மாதிரி அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி சலடி வச்சு இந்த மாதிரி அதாவது சர்க்கரை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி நீங்கள் மேலே தூவி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக அந்த சூட்லேயே உள்ளே இஞ்சி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. 2 விதமாகவும் நம்ம பண்ணலாம். இல்லைன்னா சென்டராக கட் பண்ணிவிட்டு நடுவில் ஜாம் வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.